அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தமிழ் இலக்கணம் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். மதிசூடி தமிழ் இலக்கணம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போவது தேர்வுகளில் இடம்பெற்ற பழமொழிகளும் உவமை தொடர்களும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தின காணொலியிலையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது தாமரை இலை தண்ணீர் போல. இப்போ தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டாது. அந்த தாமரை இலையில் எப்படி இருந்தாலுமே தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி குடும்பத்தோட ஒட்டாதவங்க நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் நம்மளோட ஒட்ட மாட்டாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம்மளோட ஒட்டவே மாட்டாங்க எந்த இடத்துலையும். அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இணருழ்த்தும் நாரா மலரணையர். வள்ளுவர் சொல்கிறார், இணருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் அப்படின்னு சொல்கிறார். எதை நம்ம படிக்கிறோமோ அதை எடுத்து சொல்ல தெரியணும். நிறைய படிச்சிருப்பாங்க சில பேர், ஆனால் மற்றவர்களுக்கு புரியும்படியாக அதை சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருப்பதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணருழ்த்தும் நாரா மலரணையர். மலர் மலர்ந்திருக்கும், ஆனால் அது உள்ளார இருந்து எந்த வாசனையும் வராது. மலர்களில் வாசனை வரும் தானே பொதுவாக. இந்த மாதிரி மலர்ந்தும் வாசனை தராத பூக்களைப் போல கற்றும் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல தெரியாதவர்கள் அப்படிங்கிற பொருளை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது, இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. அடுத்தது வல்வுகிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தது போலவே அப்படின்னு ஒரு சொற்றொடர். அது என்னென்னா போல அப்படிங்கிறது உவம உருபு, இது உவமை தொடர். வல்வுகிர் புலியெல்லாம், அப்படியே இந்த புலி இருக்கே, உகிர்னா நகங்கள்னு அர்த்தம். அந்த வலிந்து இந்த வலிமை பொருந்திய நகங்களை உடைய புலிகள் இருக்குல்ல, அந்த புலிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம படை வீரர்கள் எல்லாம் ஒரு இடத்துல திரண்டு இருப்பது அந்த பொருளை கொடுக்கும். பேச்சாளர்கள் திரண்டு இருப்பது, கல்வியாளர்கள் திரண்டு இருப்பது, அரசியல்வாதிகள் திரண்டு இருப்பது, அந்த இடத்துல எல்லாம் வலிமை மிக்கவர்கள் அப்படிங்கிற பொருளில் அதை நாம் பயன்படுத்துவோம். அடுத்தது ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல அப்படின்னா ஒரே ஒரு நாள் கூத்து, அந்த கூத்தில் அவர் கூத்து கட்டுறாரு. கூத்து கட்டுறதுக்கு மீசை இருக்கக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு நாள் தான் அவருக்கே அங்கே வேலை, அதில் மீசையை எடுத்துடுறாரு. அப்படின்னா அந்த மீசை வளர்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இது எவ்வளவு கஷ்டம். அதை என்ன செய்கிறாங்கன்னா வீண் செயல், வீணான செயலில் போய் ஈடுபடுறது. ஒரே ஒரு நாளைக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம்ல. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது மாதிரி ஒரு நாளைக்காக இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அந்த மாதிரி வர்றது வீண் செயல் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது சாயம் போன சேலை போல அப்படின்னா சேலை சாயம் பொருந்தியதாக இருக்கிற வரைக்கும் தான் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சாயம் போயிட்டுது அப்படின்னா அது என்ன ஆகும்னா மதிப்பிழந்து போனது அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ நம்மளே சொல்லுவோம், சில சமயங்களில் சில பேரை ரொம்ப நம்ம உயர்வான இடத்துல வச்சுருப்போம், எதையாவது ஒன்று பேசிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், வெளுத்து போச்சுடா அவன் சாயம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மதிப்பிழந்து போய்விட்டான் அப்படின்னு அர்த்தம். உன் சாயம் வெளுத்து போச்சில்ல அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை குறிக்கும். அப்போது இது நமக்கு சாயம் போன சேலை போல் அப்படிங்கிறது மதிப்பின்மை அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது மாந்தளிர் அப்படிங்கிறது மேனி, இந்த உடம்பு மாந்தளிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காளையை போன்றவன். காளை அப்படின்னா வீரம் பொருந்தியது. நம்ம சங்க இலக்கியங்களில் முல்லைக்கலி, கலித்தொகையில் முல்லைக்கலியில் பார்த்திங்கன்னா வீரர்கள் மாட்டை போய் காளை மாட்டை அடக்குவார்கள். அந்த மாதிரி அடக்கக்கூடிய வீரனுக்கு தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார்கள். அப்போ காளை போன்றவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வீரம் பொருந்தியவன் அப்படிங்கிற அர்த்தம். அதை உணர்த்துறதுக்கு காளை அப்படிங்கிறது பொருள். கோயில் காளை போல அப்படின்னு சில சமயங்களில் அந்த ஒரு உவமையும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இது தேர்வுக்கு வரல. இதோட சேர்த்து வர்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
கோயில் காளை அப்படின்னா காளை மாட்டை என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த மாட்டை இழுத்து கட்டுறதுக்கு ஆள் இருக்காது, அதுக்கு ஒரு கொட்டகை இருக்காது, அதுக்கு ஒரு இடம் இருக்காது, அதை மேய்ப்பார் யாரும் இருக்க மாட்டாங்க. தானாக போகும், தானாக மேயும், தானாக வரும், தானாக போகும். எந்த கட்டுப்பாட்டுக்கும் உட்படாதவர்களை கோயில் காளை மாதிரி திரிகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு. இப்படி நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம். அடுத்தது மதில் மேல் பூனை போல அப்படின்னு சொன்னால், ஒரு மதில் சுவர் இருக்குது, அது மேலே பூனை உட்காந்துருக்கு. இந்த பக்கம் குதிக்குமா இந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி சில செயல்கள் எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு பணம் கேட்டிருப்போம், இங்கே ஒரு வீடு கட்ட வேண்டியதாக இருக்கும், ஆளுங்களை வர சொல்லியிருப்போம், இல்லை வேறு ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்கு வர சொல்லியிருப்போம், பணம் வேண்டியிருக்கோம். அப்போ பணம் கொடுக்குறேன்னு யார்கிட்டையாவது கேட்டிருப்போம், அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மதில் மேலே பூனை மாதிரி நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழந்து போய் ஒரு உறுதி இல்லாமல் இருக்கும்ல, அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தான் மதில் மேல் பூனை போல். அதே மாதிரி ஞாயிற்றை கையில் கைமறைப்பாரில் அப்படின்னா, ஞாயிறு அப்படின்னா சூரியன் அர்த்தம். சூரியனை போய் யாராவது கையால் மறைக்க முடியுமா? அந்த ஒளியை யாராவது கையால் மறைக்க முடியுமா? முடியாது. நடக்காத ஒரு செயலை பற்றி சொல்லும்போது ஞாயிற்றை சூரியன் மறைப்பது போல அப்படின்னு நம்ம சொல்கிறது நடக்காத, உலகத்தில் நடக்காத ஒரு செயல். அடுத்தது அடியற்ற மரம் போல அப்படின்னு சொன்னால், மரத்துக்கு அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, தண்டு பகுதின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்பகுதி இருந்தால் தான் மரம் நிற்கும். அந்த அடிப்பகுதியே இல்லாமல் வேரும் கிளையும் இருந்ததுன்னா மரம் நிற்காது. அந்த அடிமரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிமரம் தான் வேர்களோடும் ஒரு துணையோடு, வேர்களோடையும் பிணைப்பில் இருக்கும், கிளைகள் பூக்களோடும் ஒரு பிணைப்பில் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதி தான் அடிமரம். கழுத்து மாதிரி நமக்கு தலையையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி கழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த அடிமரம் அப்படிங்கிறது கிளைகளையும் வேர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? மரம் அப்படியே அடியோடு சாஞ்சிரும்ல. அந்த மாதிரி விழுந்து போகிறது. அந்த குடும்பத்தில் அவங்க தகப்பனார் போயிட்டாருப்பா, அடியற்ற மரம் மாதிரி ஆயிடுச்சு அந்த குடும்பம் அப்படின்னா தூக்கி பிடிப்பார் யாரும் இல்லாமல். அப்படியே அந்த குடும்பமே சீரழிந்து போய்விட்டது அப்படிங்கிற, சீரழிதல் அப்படின்னா சிறப்பு அழிந்து போதல் அப்படிங்கிறது தான் பொருள். சிறப்பு அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அரியினோடு அரியினம் அடர்ப்ப போல் அப்படின்னா, அரியினா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அரியினோடு அரியினம் அப்படின்னா சிங்கத்தோட சிங்கம் சேர்ந்தது போல் அப்படின்னா ஏகப்பட்ட சிங்கங்கள் ஒன்று கூடியது போல். அரியினம், இனம்னா கூட்டம், சிங்க கூட்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது மாதிரி அப்படின்னு நம்ம பொருள் சொல்லும்போது, மன்னர்களோடு மன்னர் போர் புரிதல் அதை நம்ம சொல்லும்போது சிங்கத்தோட சிங்கம் மோதுற மாதிரி மன்னர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வலிமை பொருந்திய. இப்போ குத்துச்சண்டையெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கத்தோட சிங்கம் மோதுற மாதிரி ரெண்டு வீரர்களும் எப்படி மோதிக்கிறாங்க பார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் அந்த இடத்துல பொருள். அடுத்தது பொதிர்கள் பூ மலர் போல் அப்படின்னா, அந்த அந்த கிளைகள் இருக்குல்ல, அதை போத்து அப்படின்னு சொல்லுவோம், பொதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் பூக்கள் மலர்வது, பூக்கள் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் அது. காயமே இது பொய்யடா அப்படின்னு சொல்கிறது. காயம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். காயமே இது பொய்யடா அப்படின்னா அந்த உடம்பு பொய்யானது. இந்த பொய்யான உடம்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? உண்மையான புகழை தேடிக்கொள் அப்படிங்கிற இந்த சொல்கிறதுக்காக தான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் காற்று தான் அந்த உடம்பில் இருக்குது. அதனால் இது பொய்யான உடம்பு, இது எவ்வளோ காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் நிலையாமையை உணர்த்தக்கூடிய சொல்லது. அடுத்தது செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 18 மொழி பேசக்கூடியவள். நம்முடைய இந்திய நாட்டில் பாரதியார் காலத்தில் 18 மொழி பேசினாங்க. அந்த 18 மொழி பேசக்கூடியவளுக்கும் எல்லாருக்கும் என்ன சிந்தனை இருந்தது? நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே சிந்தனை இருந்தது. எல்லோரும் ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத குறிப்பது தான் ஒற்றுமை. அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அடுத்தது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொன்னால், வாழை நாரில் தான் பூ தொடுப்பாங்க.
வாழைநாரில் எந்த வாசனையுமே இருக்காது. ஆனால் பூக்களில் வாசனை இருக்கும். இந்த வாழைநார் என்ன பண்ணுது, பூவோடு தன்னை இணைத்து கொள்ளும்போது அந்த வாசனை அந்த நாருக்கும் கிடைக்கிது. அந்த மாதிரி நாம் நல்ல புகழ் உடையவர்களோடு, நல்ல சான்றோர்களோடு, நல்லவர்களோடு நாம் சேர்ந்தோன்னா நமக்கும் புகழ் கிடைக்கும். ஒரு தீயவர்களோடு, ஒரு திருடனோட போய் நம்ம போய் சேர்ந்துடுறோம். ஆனால் எந்த திருட்டு வேலையும் செய்யலைன்னா கூட நம்மளை என்ன சொல்லுவாங்க, திருட்டு பயடாய்வன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யாரோட சேர்ந்துருக்கோம், அவங்களோட சேர்ந்த புத்தி தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது வள்ளுவர் கூட சொல்கிறாரு. நிலத்தியல்பால் நீர் தெரிந்த அற்றாகும் அப்படின்னு சொல்கிறார். எந்த மண்ணில் இந்த நீர் விழுதோ அந்த தன்மையை அந்த நீர் பெறுவது போல அப்படின்னு அது இனத்தோடு சேர்வது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் அது. பூவோடு அடுத்தது பாருங்கள், பூவோடு சேர்ந்த நார் மணக்கிறது அப்படின்னு சொல்கிறது புகழ் பெறுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அந்த இதோட சேரும்போது நமக்கு எல்லா விதமான பெருமையும் கிடைக்கும். வெறும் வாழைநாரை கொண்டு போய் சாமி படத்துக்கு போட மாட்டோம், பூ இருந்தால் தான் போடுவோம். அப்போ சாமி படத்துக்கிட்ட போகணும் அப்படின்னு அந்த வாழைநார் நினச்சா கூட பூவோடு சேரணும், அப்போ அதுக்கு புகழ் கிடைக்கும் என்பது பொருள். அடுத்தது அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொன்னால், அத்தி பூக்காது, அத்தி மரம் பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தி மரமே பூத்திருக்கு அப்படிங்கிறதுனா என்றோ ஒன்று நாள் அதிசயமாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ இந்த ஒரு வீட்டில் ஒரு 20 வருஷம் குழந்தையே இல்லை, திடீர்னு அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க, அத்தி பூத்தது மாதிரி ஒற்றை குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு அதனுடைய அருமையை சொல்லுவது. அடுத்தது வேலியே பயிரை மேய்தல் அப்படின்னு சொல்கிறது. வேலி இருக்குல்ல, அது அந்த பயிர்களை காப்பாற்றுவதற்காக நாம் 4 புறங்களிலேயும் வேலி போட்டு வச்சுருப்போம். அந்த வேலி பயிரை காப்பாற்றாமல் வேலியே போய் பயிரை போய் மேய்ஞ்சிட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆடு மாடுகளுக்கு பயந்து கொண்டு தானே நம்ம வேலி போட்டு வைக்கிறோம். அந்த வேலியே போய் உள்ளே போய் மேய்ஞ்சிட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல. ஒரு வீட்டில் காவல் காப்பதற்கு ஒருத்தரை வைக்கிறோம். அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் காவல் காக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்துவிட்டு அவரே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன பொருள், வேலியே பயிரை மேய்ந்தது போல காவல் காக்க வந்தவனே வீட்டிலே இருந்த பொருள்களை திருடிவிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஏமாத்துறவங்கள நாம் இந்த இடத்துல மீறுகிறவர்களை நாம் இப்படி சொல்லலாம். அடுத்தது ஊருணி நீர் நிறைந்தது போல அப்படின்னா, ஊருணி ஊர் மக்களால் அருந்தக்கூடிய நீர் நிறைந்த பகுதியை தான் ஊருணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊருணியில் நீர் நிறைந்தால் மக்கள் அனைவருக்கும் பயன்படும். அந்த மாதிரி நிறைந்தது மாதிரி இவங்க எல்லாருக்கும் உதவுகிறார்கள் அப்படிங்கிறது உதவுதல் அப்படிங்கிற பொருளை தருகிறது. எரிமுன்னர் வைத்தூர் போல அப்படின்னு சொன்னால், நெருப்புக்கு முன்னால் வைக்கோலை கொண்டு போய் வச்சா வைக்கோல் என்ன ஆகும், அப்படியே புசுன்னு எல்லாம் பொசுங்கி போயிடும். அவ்வளோ பெரிய வைக்க போகிறா இருந்தாலும் சரி, வைக்கோலையெல்லாம் இப்போது பார்த்துருக்கிறார்களா அப்படின்னு தெரியலை. முன்னால் காலங்களிலே வைக்கோல் போர் 1 மாடி அளவுக்கு உயரமாக இருக்கும். ஒரு சின்ன நெருப்பை கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட போதும், அந்த வைக்கோல் போரே எரிந்து போயிடும். அந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா, எரிமுன்னர் வைத்தூர் போல் அழிவு உறுதி அப்படின்னா சில இடங்களில் அந்த நெருப்பு மாதிரி இருக்க அந்த தீய செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிரும் அந்த தீய செயல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி அறங்கள்லாம் அந்த காலங்களிலே நமக்கு சொல்லப்பட்டது. என்ன இன்னும் கூட சொல்லுவாங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதற்கு முன்னதாக நாம் நம்மை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்தால் என்ன செய்வது என்பதை உணர்ந்து அதற்கான ஆயத்தங்களை செய்யாமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களினுடைய அந்த செயல் என்ன பண்ணுன்னா எளிதில் அவர்களை அழித்துவிடும் அப்படிங்கிற பொருளில் கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் நாம் தொடர்ந்து பழமொழிகளையும் உவமை தொடர்களையும் பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, இவங்க எப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இதை நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. ஏதாவது ஒரு குறிப்பை கொடுங்க, ஏதாவது ஒரு செய்தியை அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை நான் செம்மைப்படுத்தி கொள்வதற்கு
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியாகவோ குறைவாகவோ கூட்டியோ சொல்வதற்கு பயன்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.